குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளுடைய சிவன் ராத்திரி வந்துவிட்டது. புதன்கிழமை அம்பாளுக்கு 9 ராத்திரி, சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி. நாம் எப்படி வைகுண்ட ஏகாதேசிக்கு ஓம் நம சிவாய வைகுண்ட ஏகாதேசிக்கு எப்படி முடித்து நாம் விரதம் இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு அம்பாளுக்கு நம்ம நவராத்திரி செய்கின்ற மாதிரி சிவபெருமானுக்குரிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி. இது வந்து மாசி மாதத்தில் வர்ற மகா சிவராத்திரி. இந்த ஒரு நாள் நம்ம கண் விழித்து அந்த 4 கால பூஜை நடக்கும். அதில் நம்ம கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு வீட்லேயே செய்தாலும் சரி, நம்ம வீட்டில் சிவபெருமான் இது இருந்ததுன்னா விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா படம் இருந்தால் கூட 4 கால பூஜையும் உங்களால் முடிந்தால் செய்யுங்க. அதே மாதிரி பூ மட்டும் அந்த 4 கால பூஜைக்கு மாற்றி நீங்கள் செய்யுங்க. வில்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. நம்மளோட கஷ்டங்கள் தீரும், மன நிம்மதி, அமைதி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், வீடு வாகனம் பொருள் என்ன வேணும் சிவபெருமான் அள்ளி கொடுத்துருவார். அதே மாதிரி சனி தசை நடக்கிறவங்க, ராகுகேது தசை நடக்கிறவங்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் இதை செய்யுங்க. அவ்வளவு ஒரு ரொம்ப நல்லது. ஓகே. 24/2/2025 திங்கட்கிழமை, பிப்ரவரி மாதம், குரோதி வருடம், மாசி மாதம் 12ஆம் நாள். ஏகாதசி திதி வந்து 12 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு துவாதசி திதி, அமிர்த யோகம், சித்த யோகம், சர்வ ஏகாதேசி, அதாவது 11 வரைக்கும். ராமேஸ்வரம் ஸ்ரீ சுவாமி அம்பாள் முத்தங்கி சேவை, இரவு தங்கப்பல்லக்கில் பவனி, மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாள். சிறிய நகசு நமக்கு பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே ஒன்றும் தெரியாமல் இருக்குது. அதனால் நம்ம வந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்கள் பாதுகாப்பு பண்ணுங்கள். பெண்களில் வந்து நம்ம பாதுகாப்பு பண்ணுறது இவ்வளவு ஒரு நாட்டினோட கண்கள் பாரத மாதாவே. அதனால தான் பெண் உருவில் போட்டிருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் இல்லைன்னா என்ன இருக்குது? அதனால் பெண்களை பாதுகாப்பு தினம். சூரிய உதயம் வந்து 6:31. இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரம், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு சுக்கிரன். தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான். நம்ம உடனே உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்கிறது. நம்ம தோல்வியை சந்திச்சோன்னா தான் வெற்றியினோட சுவையும் நமக்கு தெரியும், வெற்றியினோட இதுவும் நமக்கு வரும். கும்பநாளிகை வந்து 3, திதி வந்து துவாதசி திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 7:30 to 8:30. பரிகாரம் தயிர். ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. சந்திராஷ்டமம் மிருகசீரிட நட்சத்திரக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேணாம். இறை சிந்தனையில் இருங்க. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் மேன்மை, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் வெற்றி, கடகம் ஆசை, சிம்மம் செலவு, கன்னி சுகம், துலாம் நன்மை, விருச்சிகம் அமைதி, தனுசு வரவு, மகரம் சுபம், கும்பம் ஆதரவு, மீனம் போட்டி. நாளைய விசேஷங்கள் என்ன? நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து பண்ணலைன்னா வரவே மாட்டேங்குது. 24, 25 நாளைக்கு வந்து திருவோண விரதம், பிரதோஷம். திருப்பதி ஏழுமலையான் வந்து சமஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளல் நாளைய விசேஷம். நல்லவனாய் பிறப்பது முதல் சந்தர்ப்பத்தின, நல்லவனாய் வாழ்வது முயற்சி ஒன்றே. இன்றைய இது என்னன்னு பார்க்கலாமா? அகத்திக்கீரையை சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் குறையும், இரத்த குழாய் அடைப்பு போன்றவை நீங்கும்.
மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் சிறந்த டானிக் தூதுவளை. சளிக்கும் தூதுவளை தான். வல்லாரைக்கீரையும் நம்ம வந்து நினைவு இதுக்கு இதாகும். நெல்லிக்காய் சாறு தினமும் அருந்தி வர வைட்டமின் சி கிடைக்கும். அதே மாதிரி உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஒரு இதாகவும் இருக்கும். அதில் போட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நம்ம எல்லாம் ரொம்ப இதாக சிவராத்திரிக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தின் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். வந்து இங்கே 24/12 சர்திலா ஏகாதசி வியாதிபாத சிரார்த்தம். சர்வ ஏகாதசி, சர்திலா ஏகாதசி நாளைக்கு வந்து திலத்வாசி ருண விமோசன பிரதோஷம். காஞ்சி ஸ்ரீ ஜெகத்குரு விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இது நாளான்றைக்கு விவாகம், மகா சிவராத்திரி, சிரவண விரதம். அதனால் நாளான்னைக்கு புதன்கிழமை சிவராத்திரி விரதம் காலையிலேயே ஆரம்பித்து குளிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் குளிச்சுட்டு நாளை சாயங்காலம் நாளான்றைக்கு புதன்கிழமை வந்து மாலை ஒரு கோவிலில் 6:30, 7, 7:30 இது பண்ணுவாங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. நீங்கள் அதில் கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருளை வாங்கி கொடுங்க. இல்லை வீட்லேயே நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க. திருச்சிற்றம்பலம். அபிஷேகம் ஆராதனை. சிவபெருமானை புகழ் செய்யும் பஞ்சபுராணங்கள் தேவாரம், திருவாசகம், திருப்பல்லாண்டு, திருவிசைப்பா, திருத்தொண்டர் புராணம், திருமுறை, 12 திருமுறை பாடுவது வழக்கம். பெரிய புராணம். அதில் வந்து நம்ம அதில் ஒரு பாடல் வீதமாக நம்ம பாட பெற்றாலும் அந்த இது வந்து இருக்கும். ஓகே சார். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இதை பாடி முடிச்சதுக்கப்புறம் தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம்னு சொல்லணும். நாம் மறந்துடுவோம், விட்டுருவோம் அப்படின்ட்டு நான் எழுதி வைப்பேன். 4 கால பூஜை. முதல் காலம் 7:30, அதாவது புதன்கிழமை சாயங்காலம். 2ஆம் காலில் ஒரு இதில் 6:30க்கே தொடங்கினாலும் தொடங்கிடுவாங்க. 10:30 மணி அதற்கு 2ஆம் காலம். 3ஆம் காலம் 12 மணி. முதல் கால பூஜை வந்து பிரம்மா செய்கிறாரு சிவபெருமானுக்காக. 2ஆம் கால பூஜை வந்து விஷ்ணு செய்கிறாரு. 3ஆம் கால பூஜை வந்து அம்மா செய்கிறாங்க. தன் உடலில் பாதியை கொடுத்த சிவபெருமானுக்காக அம்மா செய்கிறாங்க. 4ஆம் கால பூஜை 33 கோடி தேவர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்கிறது 4ஆம் கால பூஜை. அந்த 3ஆம் கால பூஜை மட்டும் நம்ம பார்த்தா அவ்வளோ ஒரு சிறப்பானது. அடிமுடி காண முடியாத ஒரு சிவபெருமானுக்கு லிங்கோத்பவ நேரம்னே பேர். அதை வந்து 11:45 ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ளே ஆரம்பிச்சுட்டு 12:30, அதுக்குள்ளே 12:30 1 மணிக்குள்ளே இது பண்ணுவாங்க. பால் பாயம் முதல் இது வந்து பால் பாயாசம். 2ஆம் கால பூஜைக்கு வந்து இனிப்பான ஒரு நெய்வேத்தியம். நீங்கள் வந்து பூ வச்சு ஒரு பால் மட்டும் உங்களால் முடிஞ்சது இனிப்பியாக கொடுத்தாலும் போதும். 3ஆம் கால பூஜைக்கு மட்டும்தான் அந்த இது வைப்பாங்க. அது என்ன பூ? அந்த தாழம்பூ. மற்ற எதுக்குமே தாழம்பூ வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும், அது பொய் சொன்னதுனால ஒரு. ஆனால் 3ஆம் கால பூஜைக்கு வைப்பாங்க. அது வந்து இதை மட்டும் நம்ம கலந்துக்கிட்டால் போதும். வீட்டிலையே நினைத்து செய்தாலும் போதுமானது. 12 திருமுறைகளின் தொகுப்பு. நாம் வந்து சிவபுராணம் படித்தாலும் போதுமானது. சிவபெருமான் அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்க வாசகர். இந்த 12 திருமுறைகள் நாம் வந்து எந்த இது
சிவனோட ஸ்தோத்திரம் படுத்தாலும் இந்த நாள் வரை நினைக்கணும். அப்பர் சுந்தர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயர், மாணிக்கவாசகர், பெருமாள். பன்னிரு திருமுறைகளுக்கு நிகரானது இந்த பஞ்சபுராணம். அந்த பஞ்சபுராணத்தை நம்ம நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். சேக்கிழார் பெருமான் தேவாரம், பட்டினத்தார் அருளியது, மணிவாசகர் அருளிய, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சேக்கிழார் பெருமான் அருளியது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடோ மலர்ச்சிலம்புடி வாழ்த்தி வணங்குவதுமே சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய்மை. இது தேவாரம். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாய்ப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்பனே. வள்ளலார் அருளியது, மணிவாசகர் அருளியது, அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே. திருஞான சம்பந்தர் அருளியது மந்திரமாவது நீரு. மாசில் வீணையும் திருநாவுக்கரசர் அருளிய மாசில் வீணையும் மாலை மதியமும். ஓகேங்க ஃப்ரெண்ட். சுந்தரர் அருளிய பித்தாத்திரை சோடி பெருமாளை அருளாளா எத்தான் மறவாதே. இது அப்புறம் சிவபுராணம், திருவாசகம் எனும் தேன். அந்த நம்ம அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இதுதான் திருவாசகம் என்னும் தேன். தொல்லை இரும்பிரிவி சூடும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே. தொல்லை இரும்பிரிவி சூடும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவர் என்கோன் திருவாசகம் எனும் தேன். திருவாசகத்தை படிக்க படிக்க அப்படியே தேன் ஊறும். அவ்வளவு ஒரு சிறப்பு, உங்களுக்கே எல்லாம் தெரியும். அதனால் நம்ம இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீரோ நல்லா இருக்குங்களா? இந்த பீரோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த பீரோ நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 7000க்கு வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதற்கு பிறகு அவங்க ரொம்ப விலை, இது வாங்கி 5-6 வருஷம் ஆகுது. இந்த கலரு இது ஒன்று 12,000 பண்ணிட்டாங்க. ஆனால் அவ்வளவா ஒன்றும் நல்லாவே இல்லை. இப்போ இருக்கிறது இந்த அகலம் நீளம் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. பழைய பீரோலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. அதனால் இப்போ இருக்கிறது கொஞ்சம் தரம் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே உட்டனில் போட்டுக்கிறாங்க. 20,000 30,000 சொல்லிட்டு உட்டனில் போட்டுக்கிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்தது. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம். லேட் ஆகிடுச்சு.